ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். நீங்கள் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ண நான் உங்களுக்கு கைடாக இருப்பேன். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து வாட்ச் பண்ணி அதை புரிஞ்சுக்கிறதுல மட்டும்தான் இருக்குது. நாம் கொடுக்குற லெவல்ஸ் இல்லை நம்ம சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பிளைண்டாக நம்பி அந்த இடத்துல பை செல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களால் மார்க்கெட்டை கற்றுக்க முடியாது, புரிஞ்சிக்க முடியாது. நம்ம சொல்கிற விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களால் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் ஒரு பையராக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். ஓகே, இப்போ வாங்க இன்றைக்கி உண்டான வீடியோக்குள்ளே போயிடுவோம். நாம் பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக சனிக்கிழமை வீடியோ போட்டிருந்தோம் நினைக்கிறேன். சனிக்கிழமை வீடியோவில் திங்கக்கிழமைக்கு உண்டான மார்க்கெட்டோட லெவல்ஸாக கொடுத்துருந்தோம். இந்த க்ரீன் கலர் லைன்ஸ் அந்த லெவல்ஸை தாண்டி நம்ம என்ன விஷயங்கள் சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் 600க்கு மேலே இருக்கிறதே மேலே போக தான் வாய்ப்பு. 600 அந்த ஸ்ட்ரைக்கு தான் மேலேயா கீழேயா, மேலே போகணுமா கீழே போகணுமா அப்படின்றத முடிவு பண்ணோம் அப்படின்றத சொல்லியிருந்தோம். 600க்கு கீழே இருக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு ட்ரெண்டியான மூவ் அப்படின்றதையும், 700க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் நல்ல ஒரு ட்ரெண்டியான அப்சைட் மூவ் அப்படின்றதையும் நாம் சொல்லியிருந்தோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் அப்படின்றது 24,938. நாம் ஒரு ட்ரெண்டியான மூவ் அப்சைடில் எந்த ஏரியாவில் எதிர்பார்த்தோமோ அது எல்லாத்தையும் கேப்லேயே முடிச்சிட்டாங்க. இந்த மார்க்கெட் சப்போஸ் ஒரு ஃப்ளாட் ஓப்பனாக 700ல் ஓப்பன் பண்ணி நாம் சொல்லியிருந்த மாதிரி ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயம் நடந்திருந்தது அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் இந்த ஒரு 300 பாயிண்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது நமக்கு கிடச்சிருந்துருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அமைஞ்சிருக்கும். ஆனால் அது எல்லாமே கேப்பில் நடந்திருந்தது. நம்ம பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு நியூஸை பார்த்தோ இல்லை ஒரு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தோ இவங்கெல்லாம் என்ன நடக்குது ஏது நடக்குது அதை பார்த்தலாம் நாம் லெவல்ஸ் அப்படின்றத கொடுக்கறது கிடையாது. நாம் டெய்லியுமே நாம் பை செல் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்ட்ரைக்குங்களையும் இருக்கிற க்ளோசிங் ப்ரைஸை மட்டுமே பேஸ் பண்ணி தான் நாம் இங்கே லெவல்ஸ் எடுக்கிறோம். அதை தாண்டி நாம் இந்த லெவல்ஸ்க்கு மேலே இருந்தால் ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயங்கள்லாம் ஒரு செல்லர் என்ன நடந்தால் அந்த ஏரியாவிலேருந்து வெளியே போவான் அப்படின்ற விஷயங்களை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை மட்டும்தான் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த நாம் சொல்கிற ஸ்ட்ரைக்கில் ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடச்சிது அப்படின்னா செல்லர் அவன் பொசிஷனை கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். அது ப்ராஃபிட்டாகவும் இருக்கலாம், லாஸாகவும் இருக்கலாம், ஏதோ ஒன்று புக் பண்ணி அவன் எக்ஸிட் பண்ணி ஆகணும். அவன் எக்ஸிட் பண்ணி ஆகணும் அப்படின்னா ஒரு செல்லர் அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்கு பை பண்ணால்தான் அவனோட பொசிஷன் அப்படின்றது க்ளோஸ் ஆகும். ஒரு செல்லர் பையராக மாறுற இடத்துல நாமளும் பையராக இருக்கணும். அதுதான் நாம் சொல்கிற எல்லா இடமும். அந்த இடத்துல என்ன நடக்குது ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்ற விஷயத்தை தான் நீங்கள் தேடி ஆராய்ஞ்சு புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? நம்ம கொடுக்குற எந்த லெவல்ஸுமே பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் லெவல்ஸ் கிடையாது. அது தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போது மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல கேப் அப் 300 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப்பில் ஓப்பன் பண்ணிட்டான். கேப் அப்பில் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து ஒரு 60-70 பாயிண்ட்டு மேலே போயிருக்கான். ஓப்பன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன்லேருந்து கிட்டத்தட்ட 85 பாயிண்ட் பாசிட்டிவாக மேலே போயிருக்கான். ஆனால் அங்கேருந்து திரும்ப ஒரு சடன் ஃபால், நல்ல ஃபாலாகவே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 170 பாயிண்ட் பக்கத்தில் ஒரு ஃபால் வந்திருக்கு, ஒரு ஹையிலேருந்து லோ அப்படின்றது. இதெல்லாம் ஏன் நடந்தது, ப்ரீமியத்தில் என்ன நடந்தால் இதை நாம் ஐடென்டிஃபை பண்ணியிருந்துருக்கலாம், ப்ரீமியம் நமக்கு முன்னாடியே சொல்லுமா சொல்லாதா அப்படின்ற விஷயத்தெல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு சின்ன விஷயத்தை, நான் இன்றைக்கி சொல்கிற ஒரு சின்ன விஷயத்தை டெய்லியுமே ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயும் இருக்கிற ஹை லோ இதை வாட்ச் பண்ணுங்கள். எப்படி வாட்ச் பண்ணுங்கள் அப்படின்னா மார்க்கெட் கால் புட் அப்படின்னு சொல்லி 2 சைடு கொடுத்துட்டாங்க. இந்த 2 சைடில் என்ன நடக்க போகுது, மார்க்கெட் கீழேருந்து மேலே போகுது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட்டில் என்ன நடக்கும், கீழேருந்து மேலே போகுதுன்னா கால் ஆப்ஷனுக்கு ஒரு ஹையும் அதே நேரத்தில் புட் ஆப்ஷனுக்கு ஒரு லோவும் வரணும். இதுதான் மார்க்கெட்டோட கால் புட்டோட ஒரு டிஃபால்ட் அப்படின்னே வச்சுக்கலாம். காலுக்கு ப்ரைஸ் ஏறிச்சுன்னா புட்டுக்கு ப்ரைஸ் இறங்கணும். இந்த விஷயங்கள் ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லையும் எப்படி நடக்குது, அதாவது காலுக்கு ஹை வராமல் புட்டுக்கு ஒரு லோ வருதா. இப்போ இந்த இடத்துல காலுக்கு ஒரு புது ஹை அப்படின்றது ஒரு 10 மணிக்கு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க.
அப்போ புட்டோட புது லோ, டே லோ அப்படின்றதும் 10 மணிக்கு அமைஞ்சிருந்திருக்கணும். 10 மணிக்கு அமையாமல் ஒரு புட்டு கால் ஹை வச்சு அதே நேரத்தில் புட்டு அப்படின்ற ஒரு லோ வச்சுருப்பான். அதுக்கடுத்து காலுக்கு ஹை வராமல் புட்டுக்கு லோ வரக்கூடாது. ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் நடக்கணும். ஆனால் இங்கே ஒரு ப்ரீமியத்தோட டிகே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறனால இந்த காலுக்கு ஹை கொடுக்காம புட்டுக்கு ஒரு லோ கொடுப்பான். இந்த ஒரு விஷயம் நடந்தது அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக்கில் அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுங்கள். இதை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களால் நிறைய விஷயங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சும்மா 1 நாள் 2 நாள் வாட்ச் பண்ணிவிட்டு இதில் எதுவும் கண்டுபிடிக்க முடியல, இதில் எதுவும் தெரியல, இதை பார்த்தாலும் எனக்கு எதுவும் புரியலை அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடாதீங்க. இதில் நிறைய விஷயங்கள் உங்களால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற இடத்துல. புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் உங்களுக்கு. ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் ஆப்ஷன்ஸ் பையராக இருக்கீங்க அப்படின்னா இது ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான பாயிண்ட்டு. இதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, இப்போ நாம் இந்த லெவல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி உண்டான லெவல்ஸ் என்ன சொல்லுது, ப்ரீமியம் என்ன சொல்லுது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பார்ப்போம். ஓகே, இன்றைக்கி உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்னா 25,077, 25,005, 24,852, 24,772. இதுதான் நாம் இன்றைக்கி உண்டான லெவல்ஸாக எடுத்திருக்கு. நம்மளோட S1 அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாக்டாக ப்ரீவியஸ் டேவோட லோ அந்த ஏரியாவில் தான் இருக்குது. இதை தாண்டி ப்ரீமியத்தை பொறுத்தவரையும் என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் 24,900 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே இருக்கிற வரையும் தொடர்ந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது கிடைக்கும். ஒரு ட்ரெண்டியான மூவ் கிடைக்கணும் அப்படின்னா 25,000 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்தில் ஒரு ட்ரெண்டியான மூவ் கிடைக்கும். ஆனால் 900க்கு மேலே இருக்கிறதே மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு. அதே மாதிரி இப்போதைக்கு மார்க்கெட் எப்படி திரும்பி இருக்குது அப்படின்னா பை ஆன் டிப் அப்படின்னு சொல்லுவாங்க. இறங்க வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்ற மாதிரி தான். அதுக்காக காலையிலேயே ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணி மார்க்கெட் எவ்வளோ தான் இறங்கினாலும் ஸ்டாப் லாஸ் அப்படின்றத கொடுக்காம ஆவரேஜ் பண்ணிக்கிட்டோ இல்லை ஹோல்ட் பண்ணிக்கிட்டோ இருந்தீங்க அப்படின்னா உங்கள் நஷ்டத்தை யாராலையும் தவிர்க்க முடியாது. ஒரு பை பண்ணணும் அப்படின்னா எந்த இடத்துல பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்ற லாஜிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். கண்ணை முடிக்கிட்டு பை செல் அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அதே நேரத்தில் நம்மளோட வீக்லி R1 அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 24,796 இப்படி போடணுமா 96 இந்த ப்ரைஸில் இருக்குது. ஸ்பாட்டோட 24,796 இங்கே இருக்குது. இந்த இடத்துல இருக்கும்போது 24,650 கால். இந்த கால் பார்த்திங்க அப்படின்னா 150 ரூபாய்க்கும் அதிகமாக இருக்கணும். அதிகமாக இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் இந்த ஏரியாவில் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் அப்படின்றது எடுத்தாகணும். அந்த ஸ்ட்ரைக்குக்கு 150 ரூபாய்க்கும் கம்மியான ப்ரீமியம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் அந்த ஸ்ட்ரைக்குக்கு அந்த ஏரியாவுக்கு கீழே எக்ஸாக்டாக 796 இந்த ப்ரைஸுக்கு கீழே சஸ்டெயின் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்கும். அந்த ஸ்ட்ரைக்கு 150க்கும் கம்மியாக ப்ரீமியம் போகலை, ஆனால் மார்க்கெட் மட்டும் கீழே வந்துடுச்சு அப்படின்னா திரும்ப இந்த 796 அதுக்கு மேலே போய் க்ளோஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி நீங்கள் ஒரு லெவல்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஸ்பாட் அந்த லெவலுக்கு வந்தாலும் அந்த இடத்துல என்ன நடக்க வாய்ப்பு அப்படின்றத உங்களால் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். சும்மாவே ஒரு கோடை போட்டுட்டு அந்த கோடை தொட்டதுக்கப்புறம் நான் பை பண்ணுறேன் செல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இருக்கணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாது. ஒரு ப்ரீமியம் தான் ஸ்பாட் அடுத்து என்ன பண்ண போகுது அப்படின்றத உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லும். ஸோ ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை பாருங்கள். ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தில் இருக்க ஒவ்வொரு ஸ்ட்ரைக்லேயும் இருக்க ஹை, லோ, ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த விஷயங்களை வாட்ச் பண்ணுங்கள். இதை தாண்டி டேட்டாஸ் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆக்டிவ் கான்ட்ராக்ட் டேபிளில் இருக்கிற விஷயங்களையோ இல்லை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதில் இருக்க டேட்டாங்களையோ பார்த்து உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க.
அதில் இருக்கிறபடி நடக்கணும் அப்படின்னா இன்றைக்கி என்ன நடந்திருக்கணும்? மார்க்கெட் ஒரு கேப் அப். இந்த கேப் அப்பில் ஒரு கால் செல்லர் அப்படின்றவன் பேனிக் கண்டிஷனுக்கு போயிருந்துருக்கணும். அவன் பேனிக் கண்டிஷனுக்கு போயிருந்தான் அப்படின்னா என்ன நடந்திருக்கணும்? மார்க்கெட்டில் இந்த ஒரு ரிவர்சல் அப்படின்றது வந்திருக்கக்கூடாது. தொடர்ந்து மேலே போயிட்டே இருந்திருக்கணும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கலாம்? இந்த இடத்துல ரிவர்சல் ஆகியிருக்கு அப்படின்னா புட் செல்லர் அவனோட ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருந்திருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருந்திருக்கு. இந்த இடத்துல என்ன ஆக்சுவலாக நடந்தது அப்படின்ற லாஜிக் உங்களால் எடுக்க முடிஞ்சது அப்படின்னா தான் மார்க்கெட்டில் அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு, என்ன நடந்தால் இந்த ட்ரெண்டு கண்டினியூ ஆகும், இல்லை என்ன நடந்தால் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகும். அதாவது ஒரு லாங் ரன்னில் ஒரு ட்ரெண்ட் எப்படி ரிவர்சல் ஆகிறதும் கண்டினியூ ஆகிறதும் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தில் நடக்கும் அப்படின்னா செல்லர் என்ன பண்ணுறான், செல்லர் என்ன பண்ணுறான்றதை தாண்டி செல்லர் எப்போ பை பண்ணுறான், செல்லர் கால் ஸ்ட்ரைக்குங்களை பை பண்ணான் அப்படின்னா தான் மார்க்கெட் அப் ட்ரெண்டு போகும். அந்த அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்க மார்க்கெட் ரிவர்சல் ஆகணும் அப்படின்னா செல்லர் புட்டை பை பண்ணணும். அந்த செல்லர் புட்டை பை பண்ணணும் அப்படின்னா இது செல்லரோட மார்க்கெட். செல்லரோட மார்க்கெட்டில் எல்லா இன்ஸ்டியூஷனல் ட்ரேடரும் இங்கே உட்காந்து பை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதுவும் கிடையாது. செல்லரோட மார்க்கெட்டில் செல்லர் செல் பண்ணிட்டு தான் இருப்பான். அவன் என்ன இடத்துல அவன் பொசிஷனை க்ளோஸ் பண்ணுறதுக்காக பை பண்ணுறான், இந்த விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். செல்லர் பையராக மாறுற இடம் தான் ட்ரெண்ட் ரிவர்சல். நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா போன கான்ட்ராக்டு 14 எக்ஸ்பயர் ஆயிருந்த அந்த கான்ட்ராக்டை பொறுத்தவரையும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருந்திருந்தது. ஆனால் அடுத்த கான்ட்ராக்டில் அப்படியே ஆப்போசிட்டாக மாறி இருந்தது. நாம் அதனால தான் அந்த 600 ஸ்ட்ரைக்கை சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அந்த ஸ்ட்ரைக்குக்கு மேலே இருக்கிறதே மேலே போக தான் வாய்ப்பு அப்படின்றத தான் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் அதே அந்த செல் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா அந்த 600க்கு கீழே நமக்கு ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடச்சிருந்துருக்கணும். அது எதுவும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த ஒரு டவுன் மார்க்கெட் ஒரு ஹை போயிட்டு இந்த இடத்துல ஒரு டவுன் வந்ததெல்லாம் திரும்பியும் சஸ்டெயின் ஆக வாய்ப்பு அப்படின்றது கம்மியாக இருக்கும். இது சஸ்டெயின் ஆகுமா ஆகாதா, திரும்ப இப்போ ஒரு கரெக்ஷன் ஒரு ரிவர்சல் வந்திருக்குது, ஒரு ஹையை செட் பண்ணிவிட்டு அங்கேருந்து லோ நோக்கி வந்திருக்கிறதெல்லாம் தொடர்ந்து புது புது லோவை செட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றதெல்லாம் நமக்கு ப்ரீமியம் அப்படின்றது லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு முன்னமே காமிச்சிக்கிட்டே இருக்கும். அது முன்னுமே காமிக்கிற விஷயங்களை நீங்கள் முதல் நாளோட டேட்டாஸ் கூட அனலைஸ் பண்ணிங்க அப்படின்னா தப்பு இல்லாமல் ஒரு லாஸ் இல்லாத ட்ரேடாக உங்களால் எடுக்க முடியும். புரியுதுங்களா? நம்ம திரும்பியும் சொல்லிக்கிறோம், இந்த லெவல்ஸ் எதுவுமே பை செல் பண்ணக்கூடிய லெவல்ஸ் கிடையாது. உங்களோட ஓன் அனலைஸை பண்ணுங்கள். அந்த ஓன் அனலைஸ் அப்படின்றது கண்டிப்பாக ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை பொறுத்தவரையும் மினிமம் உங்களுக்கு 1 வருஷமாவது எடுக்கும். ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி சரியான வகையில் மார்க்கெட்டை பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நேரமும் அந்த நீங்கள் டெஸ்டிங் பண்ணிக்கிட்டு இருக்க இடத்துலையே ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா லாஸும் பண்ணுவீங்க. அந்த லாஸும் உங்களோட நேரமும் மிச்சப்படுத்தணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்மளோட கோர்ஸ் அப்படின்றத எடுத்துக்கலாம். நம்மளோட கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்த பேட்ச் வர சண்டே 24 ஆகஸ்ட் அன்னைக்கு தொடங்குது. விருப்பம் இருக்கிறவங்க கீழே இருக்க இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கோர்ஸோட டீட்டெயிலை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிங்க அப்படின்னா தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்த பேட்ச் வர 24 ஆகஸ்ட் அன்னைக்கு தொடங்குது. நம்ம கோர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத சொல்லுவோம். இதில் செல்லர் என்ன பண்ண வாய்ப்பு அப்படின்றதையும் சொல்லுவோம். எந்த இடத்துல பை பண்ணணும் செல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நாம் பயன்படுத்துகிற 3 ஸ்ட்ராட்டஜிஸையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இதை தாண்டி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸை பொறுத்தவரையும் தினமும் இங்கே பை பண்ணலாம் செல் பண்ணலாம் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்காது. நான் தினமும் பை செல் பண்ணி தினமும் ப்ராஃபிட் பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸ் முழுசாக பயனுள்ளதாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கேள்விக்குறியாக மாறிடும். மற்றபடி மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுப்பீங்க. இங்கே நம்ம பை செல் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையருக்கு எந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது இல்லை ப்ராபபிலிட்டி எங்கே அதிகமாக இருக்குது
அந்த இடத்துல மட்டும்தான் பை பண்ணுற மாதிரியான கோர்ஸாக இருக்கும் நம்மளுக்கு. அதே நேரத்தில் ஒரு கோடை போட்டுட்டு ப்ரீமியத்திலே இங்கே ஸ்பாட்டில் இருக்க கோடுங்கள்லாம் பை செல் பண்ணக்கூடிய ரெக்கமெண்டேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டோம். அதே தான் நீங்கள் காசு கொடுத்து படித்தீங்கனாலும் அதை தான் சொல்ல போகிறோம். அதை தாண்டி ப்ரீமியத்தில் ஏதோ ஒரு ஸ்ட்ரைக்கில் ஒரு கோடை போட்டுட்டு இந்த கோட்டை தொட்டுச்சுன்னா பை பண்ணுங்கள் செல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் இருக்காது. நீங்கள் மார்க்கெட்டை புரிஞ்சிக்கணும். என்ன மார்க்கெட் அடுத்து என்ன சொல்ல வருது, அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸ் இருக்கும். அதில் பை செல் பண்ணக்கூடிய இடங்களையும் சேஃபான இடங்களையும் நாம் காமிப்போம். ஓகேங்களா? விருப்பம் இருக்கிறவங்க கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி கோர்ஸுக்கு உண்டான டீட்டெயில் எடுத்துக்கோங்க. ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.